வெல்கம் டு டோரா கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டான நல்ல இனிப்பாக இருக்கக்கூடிய சாயங்கால நேரத்துக்கு செய்கிறதுக்கான ஒரு கோதுமை மாவு பணியாரம் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீட்டில் எப்போதுமே இருக்கக்கூடிய பொருளை வச்சு தான் இது செய்ய போகிறோம். இதுக்கு 1 கப் கோதுமை மாவு, 3/4 கப் வர அளவுக்கு சர்க்கரை, ஒரே ஒரு வாழைப்பழம், நல்லா பழுத்த வாழைப்பழமாக இருந்ததுன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த 3 பொருள் தான் இது எடுத்துக்கலாம். இப்போ 1 கப் கோதுமை மாவு ஒரு பாத்திரத்தில் கொட்டி அதை கரைச்சிக்கலாம். நல்ல திக்கான ஒரு இட்லி மாவு, நல்லா கெட்டியாக இருக்கணும், அந்த மாதிரி கரைச்சிக்கலாம். இதுக்கு சாதாரணமான தண்ணியே போதும். நல்லா பச்சை தண்ணி, சுடு தண்ணியெல்லாம் தேவையில்லை. நார்மல் பச்சை தண்ணி ஊற்றி அந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு கரண்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இது ஒரு இனிப்பு பலகாரம் தான், இருந்தாலும் எந்த இனிப்பாக இருந்தாலும் அதில் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு செஞ்சோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் இன்னுமே ஜாஸ்தியாக தெரியும். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் சோடா பொடி போட்டுக்கலாம், சோடா உப்பு. இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மாவு ரெடி பண்ணி வச்சிடலாம். நல்ல திக்கான கோதுமை மாவு இப்போ ரெடியாக இருக்குது. இது ஒரு சைடில் வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் வாழைப்பழம், அந்த வாழைப்பழத்தை நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு, துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை மிக்சியில் போட்டு நம்ம அடிக்க போகிறோம். ஏன்னா நம்ம பீஸாக கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா அது சரியாக அந்த மாவில் மிக்ஸ் ஆகாது. அதனால் மிக்சியில் போட்டு ஒரு சொல்லட்டணும் அப்படின்னா அது நல்ல பேஸ்ட் மாதிரி ரெடி ஆயிரும். அதனால் மாவில் மிக்ஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த பழத்தை ஜாரில் போட்டு அடிச்சுக்கலாம். கூடவே 4 ஏலக்காய் நல்ல வாசனையாக இருக்கிறதுக்காக அது பேஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். கூடவே 3/4 கிளாஸ் சர்க்கரை நல்லா சுத்தமான சர்க்கரை, அதனால் அப்படியே போட்டேன். இதையும் மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அடித்து பேஸ்ட் பண்ணி எடுத்த அந்த கலவையை ஏற்கனவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கோதுமை மாவு கூட கலந்துக்கலாம். இந்த பழம், சர்க்கரை, ஏலக்காய், கோதுமை மாவு எல்லாம் சேர்த்து நல்லா சொலட்டி நல்லா சுற்றி எடுத்துக்கலாம். அந்த இனிப்பு மொத்த மாவுலையும் நல்லா சேர்ந்துருக்கும். அவ்வளோதான், நல்ல இனிப்பான ஒரு பலகாரம் செய்கிறதுக்கான மாவு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம பலகாரம் செய்ய ஆரம்பிக்கலாம். அடுப்பில் பாத்திரம் வச்சு எண்ணெய் சூடானதும் இதை ஒரு ஸ்பூன் போட்டு அதில் எடுத்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன இதாக போட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வேகும். அவ்வளோதாங்க, எல்லாம் போட்டாச்சு. இது ஒரு பக்கம் வெந்ததும் லைட்டாக புரட்டி போட்டுக்கலாம். அந்த ப்ரௌன் கலர், நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் பொரிஞ்சு வந்திருக்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். நல்ல ஒரு பணியாரத்துக்கான ஒரு கலர் கிடச்சிருக்கு. ரொம்பவே டேஸ்டான நல்ல இனிப்பாக இருக்கக்கூடிய ஒரு பணியாரம் இது. ஸோ இது பார்க்கும்போதே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி தோணும். எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய சத்தான பொருட்கள் தான். ஆனால் இது எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுனால நிறைய எண்ணெயாக இருக்கும்னு நினைக்கலாம். இல்லை, அவ்வளோவா இது எண்ணெய் குடிக்கிறது கிடையாது. எண்ணெய் மீதமாக நமக்கு அப்படியே தான் இருக்கும். இல்லை அப்படின்னா பணியார சட்டியில் கூட இந்த மாவை அப்படியே ஊற்றி பணியாரம் மாதிரி எடுக்கலாம். எண்ணெயே தேவைப்படாது. நல்ல இனிப்பான ஒரு கோதுமை பணியாரம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.